இன்றைய கதையின் ஆரம்பத்தில் பார்வதி மற்றும் சிவன் இருவரும் வீட்டில் டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது சிந்தாமணியும் விஜயாவும் அங்கு வந்து அதை பார்க்கிறார்கள். இதை பார்த்த விஜயா கோபமடைந்து, இப்படி கூத்தடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என திட்டுகிறார். அதற்கு, நாங்கள் சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, எதற்காக தவறாக பேசுற என்று பார்வதி பதிலடி கொடுக்கிறார். அப்போது விஜயா, நீத்து ஏற்படுத்திய பிரச்சனையால் ரவி ஸ்ருதி இடையே சண்டை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து விட்டதாக சொல்கிறார். இதை கேட்ட சிந்தாமணி, உங்கள் வீட்டு பிரச்சனைகளுக்கே ஒரு தனி கோர்ட் நடத்தலாம் என்று கிண்டலடித்து பேசுகிறார். பின்னர் விஜயாவிடம், இதெல்லாம் கண் திருஷ்டி காரணமாக இருக்கலாம் என்றும் வீட்டில் பூஜை செய்தால் சரியாகிவிடும் என்றும் சிந்தாமணி கூறுகிறார். விஜயாவும் அதற்கு சரி என்று ஒத்துக்கொள்கிறார். அதே சமயம் மீனாவின் பூ ஆர்டர் குறித்தும் பேசும்போது, அந்த ஆர்டரை தான் எடுக்காமல் விட்டது தன் மகளால் ஏற்பட்ட பிரச்சனைதான் என்றும், விடுங்கள் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றும் சிந்தாமணி கூறுகிறார். அதன் பின்னர் மீனாவின் பூக்கடை திறப்பு விழா நடைபெறுகிறது. உறவினர்கள் ஒருவருக்கொருவர் வரத் தொடங்குகிறார்கள். அங்கு ரவி ஸ்ருதி எப்படியாவது வருவாள், அவளிடம் பேசிவிடலாம் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறார். ஆனால் ஸ்ருதி வராமல் மீனாவுக்கு வீடியோ கால் செய்து, தனது ரெஸ்டாரண்ட்டுக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு வர உள்ளதால் தன்னால் கடை திறப்பு விழாவுக்கு வர முடியாது என்று தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு ஒரு கார் வந்து மீனாவின் பூக்கடை முன் நின்று விடுகிறது. காரிலிருந்து ரோஹிணி இறங்கி வருகிறார். அவரை பார்த்து அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். விஜயா, இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்க, மீனா அழைக்கவில்லை, நானே வந்தேன் என்று ரோஹிணி கூறுகிறார். மேலும் மீனாவுக்கு பூ ஆர்டர் கொடுத்த மேனேஜர் தான் தன்னை வரச் சொன்னதாகவும், ஹோம் அப்ளையன்ஸ் தொடர்பான ஆர்டரை பெற்றுள்ளதாகவும் ரோஹிணி தெரிவிக்கிறார். இதன் மூலம் இனி மனோஜுடன் பிசினஸ் பார்ட்னராக இணைந்து வேலை செய்ய இருப்பதாக ரோஹிணி கூற, அதை கேட்ட அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். இதையடுத்து அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும் என்பதற்கான எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. மீனா தன்னுடைய பூக்கடை திறப்பு விழாவுக்கு ஸ்ருதியை அழைக்கிறாள். அவள் அங்கு வரும்போது மொத்த குடும்பமும் சேர்ந்து பேச ஸ்ருதி மனதை மாற்றலாம் என திட்டம் தீட்டி இருக்கிறாள். ஆனால் கடைசி நேரத்தில் ஸ்ருதி கடை திறப்பு விழா ஃபங்க்ஷனுக்கு வரவில்லை என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறாள். அதாவது மனோஜுக்கு ஆர்டர் கொடுக்க மறுத்த மேனேஜரை சந்தித்து ரோஹிணி பேசுகிறாள். என் மூலமாகத்தான் அவருக்கு இந்த ஆர்டர் கிடைச்சது. அதை நம்பி கடன் வாங்கி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஆர்டர் கிடைக்காததால் என்னை டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. நீங்க தான் என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தணும் என்று நடிப்பை போடுகிறாள் ரோஹிணி. இதனை அடுத்து மேனேஜர் வேறு ஒருத்தருக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, என்னால் என்ன பண்ண முடியும், பார்க்கிறேன் என்கிறார். இந்நிலையில் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்டில் ஸ்ருதி வீட்டுக்கு வர மாட்டேன் என்ற உறுதியில் உருவாக இருப்பதால் அப்செட்டில் இருக்கிறான் ரவி. அண்ணாமலையும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்ப மீனா மாமனாருக்கு ஐடியா கொடுக்கிறாள். எப்படியும் என்னோட கடை திறப்பு விழாவுக்கு வருவாங்க மாமா, நம்ம அப்ப குடும்பமா சேர்ந்து அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம், எப்படியும் மனசு மாறுவாங்க என்று சொல்கிறாள். இதனால் ரவிக்கும் நம்பிக்கை பிறக்கிறது. இதனையடுத்து சிந்தாமணியை அழைத்து கொண்டு பார்வதியின் வீட்டுக்கு வருகிறாள் விஜயா. மனோஜ், வாழ்க்கை மட்டுமல்லாமல் இப்போ ரவிக்கும் பிரச்சனை வந்திருக்கு என்று சொல்லி புலம்புகிறாள். நீத்து பத்தி கேள்விப்பட்டு இந்த பொண்ணு என்ன மாஸ்டர் இப்படி அடுத்தவள் புருஷனுக்கு ஆசைப்படுது, நீங்க வீட்ல ஒரு பூஜை பண்ணுங்க, இப்படி தொடர்ந்து பிரச்சனை வருவதற்கு நிற்கும் என ஐடியா கொடுக்கிறாள் சிந்தாமணி. இதனை அடுத்து மீனாவின் கடை திறப்பு விழாவுக்கு அனைவரும் வருகின்றனர். அவளுடைய அம்மா தங்கச்சி எல்லோரும் வந்துவிட சந்தோஷத்துடன் டெக்கரேஷன் செய்து கொண்டிருக்கின்றனர். அப்போது முத்து தன்னுடைய வீட்டில் உள்ள அனைவரும் அங்கு அழைத்து கொண்டு வருகிறான். அங்கு வழக்கம் போல விஜயா மட்டம் தட்டி பேசுகிறாள். அப்போது அண்ணாமலை, நீ இன்னும் அடுத்தடுத்து மேல வருவம்மா என்று ஆசிர்வாதம் செய்கிறார். மனோஜ் தனது அம்மாவிடம், இந்நேரம் இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருந்தால் மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கும் பொருள் சப்ளை பண்ணியிருப்பேன், இப்படி ஆகிருச்சு என்று அப்செட்டுடன் விஜயாவிடம் புலம்புகிறான். அப்போது வித்யா, முருகன், பார்வதி, சிவன் என அனைவரும் கடை திறப்பு விழாவுக்கு வருகின்றனர். அப்போது ரவி மட்டும் தனியாக சோகமாக நிற்க, அவனிடம் போய் முத்து, மீனா இருவரும் பேசுகின்றனர். அந்த சமயத்தில் கரெக்டாக ஸ்ருதியிடம் இருந்து மீனாவிற்கு வீடியோ கால் வருகிறது. அவள் வாழ்த்து தெரிவித்துவிட்டு, இன்னைக்கு ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஆள் வர்றாங்க, அதனால் என்னால வர முடியாது என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறாள். இதனை கேட்டு ரவியும் கடுமையாக அப்செட் அடைகிறான். அதன் பின்னர் அங்கு ஒரு கார் வந்து நிற்க அதிலிருந்து ரோஹிணி இறங்குகிறாள். அவளை பார்த்து விஜயா கடுப்பாகி, நீ இவளை கூப்பிட்டாயா என்று மீனாவிடம் கேட்கிறாள்.
உடனே அவள் நானெல்லாம் கூப்பிடவில்லை என்கிறாள். ரோகிணி வந்து மனோஜிடம் எப்படி இருக்க என்று கேட்க, விஜயா இடையில் புகுந்து நீ எதுக்குடி இங்க வந்த என்று ஆத்திரப்படுகிறாள். வித்யாவும் எப்படியும் நீ நல்லது நினைச்சு வந்திருக்க மாட்ட என்று சொல்லி ஷாக் கொடுக்கிறாள். மீனாவும் இடையில் புகுந்து நல்லது நடக்கிற இடத்துல பிரச்சனை வேண்டாம் ரோகிணி, கிளம்பி போங்க என்று சொல்ல, நான் உங்க கடை திறப்பு விழாவுக்கு வரவில்லை, மேனேஜர் வர சொல்லி இருந்தாரு, அவரை பார்க்க வந்தேன் என்கிறாள். இதனை அடுத்து நடக்கவுள்ள திருப்பங்கள் என்ன என்பதை அடுத்து வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் பார்க்கலாம். ஒரு பூக்கொடை திறப்பு விழா என்றால் பொதுவாக சந்தோஷம், உற்சாகம், எதிர்கால நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம்தான் பார்க்கப்படும். ஆனால் சிறகடிக்க ஆசை சீரியலின் இந்த எபிசோடு அந்த வழக்கமான எண்ணத்தை முற்றிலுமாக உடைக்கிறது. இங்கு திறக்கப்படுவது ஒரு கடை அல்ல, மூடப்பட்டிருந்த பல மனங்கள், மறைக்கப்பட்டிருந்த பல உணர்ச்சிகள், வெளியில் சொல்ல முடியாமல் அடக்கி வைத்திருந்த பல வழிகள். இந்த எபிசோடு ஒரே நாளில் ஒரே இடத்தில் பல மனிதர்களின் உள்ளார்ந்த உணர்ச்சிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறது. மீனாவின் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். அவளுக்கு கிடைத்த பெரிய பூ ஆர்டர் அவள் இதுவரை செய்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம். அது வெறும் பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு மட்டும் அல்ல, குடும்பத்துக்குள் அவளுக்கான மதிப்பு, அவள் சுயமாக நிற்க முடியும் என்ற நம்பிக்கை, அவளின் அடையாளம் ஆகிய அனைத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வாய்ப்பு. அதனால்தான் அபார்ட்மெண்ட் வாசலில் ஒரு சிறிய பூக்கடையை திறக்க முடிவு செய்கிறாள். அந்த இடம் அவளுக்கு வணிக மையமாக மட்டுமல்ல, மனதளவில் ஒரு புதிய தொடக்கமாகவும் இருக்கிறது. ஆனால் மீனாவின் மனதில் அந்த பூக்கடை மட்டும் முக்கியமில்லை. அவள் மனதில் இன்னொரு பெரிய கவலை ஓடிக்கொண்டிருக்கிறது. ரவி ஸ்ருதி உறவு சிதைந்த நிலையில் இருப்பது அவளை அதிகமாக பாதிக்கிறது. குடும்பத்தில் ஒருவர் உடைந்தால் அது ஒருவரின் வலி மட்டுமல்ல, முழு குடும்பத்தின் வலியாக மாறிவிடும் என்பதை மீனா உணர்கிறாள். அதனால்தான் இந்த கடை திறப்பு விழாவிற்கு ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசும் வாய்ப்பாக பயன்படுத்த நினைக்கிறாள். ஸ்ருதியை அழைப்பதன் மூலம் அவள் மனம் மாறலாம். ரவி ஸ்ருதி இடையே இருந்த தொலைவு குறையலாம் என்ற நம்பிக்கை மனதில் வளர்த்து கொள்கிறாள். இந்த நம்பிக்கையோடுதான் எபிசோடு தொடங்குகிறது. ஆனால் ஆரம்பமே வாழ்க்கையின் இன்னொரு முகத்தை காட்டுகிறது. பார்வதி வீட்டில் சிவனும் சந்தோஷமாக நடனமாடுகிறார்கள். இந்த காட்சி வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த கணத்தில் அவற்றை மறந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை காட்டுகிறது. அது ஒரு எளிய தருணம். ஆனால் அந்த எளிமைதான் சிலருக்கு எரிச்சலாக மாறுகிறது. விஜயாவும் சிந்தாமணியும் அந்த காட்சியை பார்த்தவுடன் அதை ரசிக்காமல் விமர்சிக்கத் தொடங்குகிறார்கள். இப்படி கூத்தடிக்கிறீங்களே என்ற விஜயாவின் வார்த்தைகள் அவளின் மனநிலையை வெளிப்படுத்துகின்றன. அவளுக்கு மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பது பிடிக்கவில்லை. ஏனெனில் அவளின் மனம் முழுவதும் குற்றச்சாட்டு, கோபம், பிறரின் வாழ்க்கையில் தலையிடும் மனப்பாங்கு ஆகியவற்றால் நிரம்பியுள்ளது. ரவி ஸ்ருதி பிரிவுக்கு நீத்துதான் காரணம் என்று சொல்லும்போது அவள் உண்மையை தேடவில்லை, ஒருவரை குற்றவாளியாக்க வேண்டும் என்பதே அவளின் நோக்கம். சிந்தாமணி அந்த சூழ்நிலையில் கிண்டலாக பேசுகிறாள். உங்க வீட்டுக்கே தனியா கோர்ட் நடத்தலாம் போல என்று அவளின் வாழ்க்கை வெளியில் சிரிப்பை வரவழைத்தாலும் அதன் உள்ளே ஒரு கடுமையான அவமதிப்பும் மறைந்திருக்கிறது. குடும்ப பிரச்சனைகளை ஒரு விளையாட்டாக பார்க்கும் மனநிலையை அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. இதன் பின்னர் கண் திருஷ்டி, பூஜை, பரிகாரம் போன்ற பேச்சுகள் தொடங்குகின்றன. மனிதர்கள் தங்களுடைய தவறுகளை திருத்தாமல் அதற்கான காரணங்களை வெளியில் தேடும்போது வாழ்க்கை எப்படி ஒரு வட்டத்தில் சுழல்கிறது என்பதற்கான சிறந்த உதாரணமாக இந்த உரையாடல் அமைகின்றது. இந்த பேச்சுகளுக்கிடையே மீனாவின் ஆர்டர் குறித்த விவாதம் வருகிறது. அந்த ஆர்டர் கிடைக்காமல் போனதற்கு அவளின் மகள்தான் காரணம் என்று சிந்தாமணி சொல்லும்போது அது மீனாவின் மனதை ஆழமாக காயப்படுத்துகிறது. வெளிப்படையாக அவள் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அவளின் மௌனம் அந்த வார்த்தைகள் எவ்வளவு வலியை கொடுத்தது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. குடும்பத்தில் ஒருவர் சொல்வதுதான் சில நேரங்களில் மிகப்பெரிய காயமாக மாறுகிறது என்பதை இந்த தருணம் காட்டுகிறது. இதன் பின்னர் பூக்கடை திறப்பு விழா தொடங்குகிறது. வெளியில் எல்லாமே அழகாக இருக்கிறது. பூக்களின் வாசனை, அலங்காரங்களின் அழகு, உறவினர்களின் வருகை, வாழ்த்துக்கள் என அனைத்தும் ஒரு கொண்டாட்ட சூழலை உருவாக்குகின்றன. ஆனால் அந்த கூட்டத்தின் நடுவில் ரவி மட்டும் தனியாக நிற்கிறான். அவனின் கண்கள் ஒரே ஒரு முகத்தை தேடுகின்றன. ஸ்ருதி வருவாள் என்ற நம்பிக்கையில் அவன் காத்திருக்கிறான். அந்த காத்திருப்பு ஒரு காதலனின் எதிர்பார்ப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு உடைந்த வாழ்க்கை மீண்டும் சரியாக வேண்டும் என்ற நம்பிக்கையாகவும் மாறுகிறது.
அந்த நொடியில் வரும் ஸ்ருதியின் வீடியோ கால் அந்த நம்பிக்கையை மெதுவாக அல்ல நேரடியாக உடைக்கிறது. அவள் வாழ்த்து சொல்லும்போது முகத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. ஆனால் இன்று உணவு பாதுகாப்புத்துறை சோதனை இருப்பதால் வர முடியாது என்ற அவளின் வார்த்தைகள் ரவியின் மனதை சிதைக்கின்றன. அந்த ஒரு காரணம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மை எதிர்பார்ப்புடன் காத்திருந்த ஒருவருக்கு கொடுக்கும் வழி மிகப் பெரியது. மீனாவின் திட்டம், குடும்பத்தின் நம்பிக்கை, ரவியின் கனவு அனைத்தும் ஒரே நொடியில் உடைந்து போகின்றன. இந்த தருணத்தில் ரவி எதையும் பேசவில்லை. அவன் மௌனம்தான் அவனின் வேதனையை வெளிப்படுத்துகிறது. சில மனிதர்கள் தங்கள் வலியை வார்த்தைகளில் சொல்லவே முடியாமல் மௌனமாகவே தாங்கிக் கொள்கிறார்கள். ரவி அந்த வகை மனிதன். அவனை சுற்றி குடும்பம் இருந்தாலும் அவன் அந்த கணத்தில் மிகவும் தனிமையாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்கிறது. அந்த காரிலிருந்து ரோஹிணி இறங்கும் தருணம் இந்த எபிசோட்டின் முழு திசையையும் மாற்றுகிறது. அவளின் வருகை அமைதியாக இருந்த சூழ்நிலையை கலக்குகிறது. ரோகிணி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பரிதாபத்தை உருவாக்குவதற்காகவே திட்டமிட்டதாகவே தெரிகிறது. ஆர்டர் கிடைக்காததால் தன் வாழ்க்கை சிதைந்து விட்டதாகவும், மனோஜ் தன்னை விவாகரத்து செய்யும் நிலைக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லி அவள் பேசும் விதம் மற்றவர்களின் அனுதாபத்தை ஈர்க்கும் முயற்சியாக அமைகிறது. ஆனால் இந்த நாடகத்தின் பின்னால் ஒரு பெரிய சுயநலம் மறைந்திருக்கிறது. அவள் மீண்டும் பிசினஸ் பார்ட்னராக மனோஜுடன் இணைந்து வேலை செய்ய போவதாக சொல்வது அடுத்த எபிசோடுகளில் நடக்கப் போகும் பெரிய திருப்பங்களுக்கு அடித்தளம் போடுகிறது. மனோஜ் மீண்டும் ஒரு சிக்கலில் சிக்கப் போகிறாரா என்ற கேள்வி பார்வையாளர்களின் மனதில் எழுகிறது. மனதில் ஒரு பக்கம் உறவுகள் சிதறிக்கொண்டிருக்க, மறுபக்கம் சூழ்ச்சிகள் புதிய வடிவத்தில் தொடங்குகின்றன. இந்த எபிசோடு முழுவதும் மனித மனத்தின் பல அடுக்குகளை நமக்கு காட்டுகிறது. சந்தோஷம் வெளியில் தெரிந்தாலும் அதன் பின்னால் பொறாமை, கோபம், சுயநலம் மறைந்திருக்கிறது. ஒருவரின் நம்பிக்கை மற்றொருவரின் அலட்சியத்தால் எவ்வாறு உடைக்கப்படுகிறது என்பதையும், குடும்பம் என்ற பெயரில் சொல்லப்படும் வார்த்தைகள் எவ்வளவு ஆழமான காயங்களை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. மொத்தமாக சிறகடிக்க ஆசை சீரியலின் இந்த எபிசோடு ஒரு கடை திறப்பு விழாவை மையமாக கொண்டு உறவுகளின் உடைவை பற்றி பேசுகிறது. பூக்கள் மலர்ந்தாலும் மனித மனங்கள் எளிதில் மலர்வதில்லை. நம்பிக்கைகள் ஒரே நாளில் உருவாக்குவதில்லை. ஆனால் அவை ஒரே நொடியில் உடைந்து போகும். இந்த உண்மையைத்தான் இந்த எபிசோடு நமக்கு ஆழமாக எடுத்துச் சொல்கிறது. இதன் முடிவில் எழும் கேள்விகள் பல. ஸ்ருதி மனம் மாறுவாளா? ரோகிணியின் சூழ்ச்சி எவ்வளவு தூரம் போகும்? ரவி தன் வாழ்க்கையில் நம்பிக்கையை காண்பானா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்த எபிசோடுகளில் தான் கிடைக்கும். ஆனால் இந்த எபிசோடு ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறது. உறவுகள் காப்பாற்றப்பட வேண்டுமானால் பூஜைகளை விட புரிதல்தான் அவசியம்.